இன்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கிறது. 111 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். வீடுகள், கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட சகல சுற்றாடலும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதோடு அதனை சோதனையிடுவதற்கு குழு ஒன்றும் அனுப்பப்பட்டுள்ளது. நுழம்பு குடம்பிகள் பரவும் வகையில் சுற்றாடலை வைத்திருந்தால் அந்த இடத்தின் உரிமையாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 5175 டெங்கு நோயாளர்கள் பதிவான நிலையில் அது மே மாதம் 6025 அதிகரித்தது. தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்று டெங்கு சோதனைகள் இடம்பெற்றன. கிண்ணியா பிரதேச மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் MS நசூருதீன் தலைமையில் போலீசார், கடற்படையினர் மற்றும் சுகாதார பிரிவினர் இணைந்து இந்நடவடிக்கையை முன்னெடுத்தனர். பெரியாற்று முனை, பெரிய கிண்ணியா ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் வீடு வீடாக சென்று டெங்கு நுழம்பு கட்டுப்பாட்டு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மூதூர் பிரதேசத்தில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்தை முன்னிட்டு நெய்தல் நகர், அக்கரைச்சேனை ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகள் விசேட டெங்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஹில்மி மொஹிதீனின் ஆலோசனைக்கு அமைவாக டெங்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெங்கு பரிசோதனையின் போது போலீசார், கடற்படையினர், பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு ஒழிப்பு பிரிவினர் என பலரும் கலந்து கொண்டார்கள். டெங்கு பரவும் வகையில் வீட்டுச் சூழலை வைத்திருந்த வீட்டுக்காணி உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன.